ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாகணபதே நமஹ. இன்றைய தினம் குஹபெருமானுடைய சித்தத்தினால் ஆதிசங்கரர் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஸ்தோத்திரத்தை அதுக்கான விளக்க உரை எனது தந்தையார் திரு சவுந்தரராஜன் அவர்கள் எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தை, இந்த புத்தகத்தில் அவருக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு உண்டான முகாந்திரம் எப்படி கிடச்சதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த முகாந்திரத்தை படிக்கும்போது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய வலிமை, அதனுடைய பெருமை எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லியிருப்பார். அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருந்தாலும் என் மனசில் அந்த கருத்துக்கள்லாம் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என் மனசில் உற்பத்தி ஆனதுனால உங்ககிட்ட நான் இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறேன். அவர் எனது தந்தையார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர் தன்னுடைய பணிக்காலத்தை தவிர மீதி எல்லா நேரத்தையும் ஆன்மீக பணிகளில் செலவிடுவார். அவர் சின்ன வயசில் வேதங்கள், ஸ்தோத்திரங்கள்லாம் அவருடைய குரு திரு வெங்கடேச சாஸ்திரிகள்கிட்ட பயின்று யோகாசனங்கள் பயின்றிருக்கார். காயத்ரி ஆனந்த சுவாமிகள் அப்படின்றவர்கிட்ட யோகாசனம் பயின்றிருக்கார். அவர் அப்படியே தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆன்மீகமான விஷயங்கள், கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களே பண்ணின்னு வந்திருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் அவர் தன்னுடைய பணிக்காலம் முழுதும் பணியிலும் மற்ற ஓய்வு நேரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் புத்தகம் வாசிக்கிறது, ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கம் எப்படி கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருடைய அந்த புத்தகத்தில் முன்னுரையில் அவர் போட்டிருக்கார். அவர் பல ஸ்தோத்திரங்களை தன்னுடைய குருக்கிட்டேருந்து கற்றுன்ருக்கார். வேதம் பயிலும்போதே ஸ்தோத்திரங்கள்லாம் பயின்றாலும் இந்த ஸ்லோகம் அவருக்கு அவர் கற்றுக்கலை, விட்டு போயிருக்கு. அப்போ இதை அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய குரு மறைஞ்சிட்டார், இல்லை. அப்போ இவர் ஒரு நாள் காலையில் கனவுல இவருக்கு தோன்றி, என் தந்தையாருக்கு தோன்றி, சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய் அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்கிறார். நான் சொல்கிறேன், நீ பாராயணம் பண்ணு, உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவருக்கு விழிப்பு வந்துடுது. அவருடைய கனவு தடைப்பட்டுடுது. சரி, இது ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு நினச்சிட்டார் அவர். கோயின்சிடென்ஸ், ஏதோ ஒரு கனவு அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் அதை தொடர்ந்து வந்த நாட்களில் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் இவருக்கு எப்படி திரும்பி 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 ஞாபகப்படுத்தி, குருவுடைய கட்டளை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தது அப்படின்றது பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, அந்த டைம் அவருடைய அந்த சமயம் குரு பயிற்சி இருந்தது. குரு பயிற்சி வர உள்ளதாக இருந்தது. அந்த வார முடிவில் அவர் தனது மாமனார் ஊர், அதாவது எங்கள் பாட்டனாருடைய ஊருக்கு அவர் போகிறார், திருச்சிக்கு போகிறார். அப்போ அங்கே ஒரு ஆசிரியரை சந்திக்கிறார். எங்கள் தாத்தாவை பார்க்க வர்றவர் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆசிரியரை சந்திக்கிறார். அப்போ அவர் அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் அந்த சமயத்தில் தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறாரு. எடுத்து எங்கள் அப்பாவுடைய கையில் வச்சு அழுத்திட்டு, இதை பாராயணம் பண்ணுங்க, சிரேஷ்டமாக இருப்பீங்க அப்படின்னோடனே இவர் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறாரு. அது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. சரி,
ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குரு வந்து நம்மளுக்கு ஆணையிட்டிருக்கிறாரு அப்படின்றத அவர் உணர்றார். அடுத்த கொஞ்ச நாளில் அவர் வந்து தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் உட்காந்து தன்னுடைய குருவை தியானம் பண்ணிவிட்டு அவர் சொல்லி இவர் திரும்ப சொல்கிறதா பாவனை பண்ணி அன்றிலிருந்து கிட்டத்தட்ட இது நடந்தது 1983. அதிலிருந்து அவர் மறைஞ்சது 2013. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தொடர்ந்து அதை பாராயணம் பண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 தடவை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அது மாதிரி பாராயணம் பண்ணுறதுனால அதாவது எங்களுடைய குடும்பம் வந்து நோய் துன்பங்கள்லேருந்து எவ்வளோ எங்களை காப்பாற்றிருக்கு. அவர் அந்த ஸ்லோகத்தை பற்றி அதனுடைய விவரங்கள்லாம் அவருடைய முன்னுரையில் போட்டிருக்கார். அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய மகிமை அப்படின்றது வந்து ஆதிசங்கர் பல ஸ்ருதியில் சொல்லியிருந்தாலும் தன்னுடைய அனுபவன்றத முன்னுரையில் அவர் போட்டிருக்காரு. அவருடைய இந்த நூலில் அவர் சொல்லியிருக்க விளக்க உரை எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது அவர் எவ்வளோ நூல்களை வந்து கற்றறிந்து அந்த நூல்களுடைய சாரங்கள்லாம் வந்து இதுக்கு எதெல்லாம் வந்து இதனுடைய மேற்கோள்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் இந்த ஒரு நூலுக்கான விளக்க உரையை நீங்கள் படிக்கும்போது பல நூல்களுடைய சாராம்சங்கள்லாம் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது இந்த நூலாசிரியரை பற்றி நான் சொல்கிற விஷயங்கள், அதாவது எனது தந்தையார். ஆனால் எனக்கு உள்ள தூண்டப்பட்டது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய அவர் இயற்றிய அந்த நூலில் என்ன விளக்க உரை கொடுத்துருக்காரு, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது என் மனசில் ஒரு எண்ணம் எழுந்ததால் நான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஒரு ஸ்லோகமாக அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விளக்கங்கள்லாம் நான் பரிமாறிக்கிறேன். நீங்கள் இந்த புத்தகங்கள் படிங்க, அது மூலமாக வந்து எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் அடையணும். அவர் லாஸ்ட்டில் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். அந்த ஸ்லோகத்தில் இதை படித்தாங்கன்னா லபேத் ஸ்கந்த சாயுஜ்யம் அந்தேன் ரசஹ அப்படின்னு ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும். ஸ்கந்த சாயுஜ்யம் அப்படின்றது அவரோட ஒன்றி பிறவாநிலை எய்துகிற ஒரு பதம் தான் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்கிறது. சாயுஜ்ய பதவி, சிவ சாயுஜ்யத்தை அடைஞ்சார். அப்போனா இதை பாராயணம் பண்ணும்போது நித்தியம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு தன்னுடைய இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் முடிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த தன்னுடைய 4 புருஷார்த்தங்களையும் தன்னுடைய வாழ்வில் பெற்று தன்னுடைய வாழ்வின் முடிவில் அந்த ஸ்கந்த சாயுஜ்யத்தை கண்டிப்பாக அடைவாங்க அப்படின்றது ஆதிசங்கரருடைய பல ஸ்ருதி அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து சங்கரருடைய அவதாரம் அப்படின்னும்போது இது நிச்சயம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிட்டு இந்த சுப்பிரமணிய புஜங்க பாராயணத்தை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அடுத்து நம்ம முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். எல்லா வழிபாட்டிலையும் எல்லா தொடக்கத்துலேயும் முதல்ல நம்ம வந்து மகாகணபதி, விக்னேஸ்வரர் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார், முதல்ல அந்த விக்னேஸ்வரரை இந்த ஸ்லோகத்தில் துதிச்சிருக்கார். என்ன ஸ்லோகம்? முதல் ஸ்லோகம் சதாபாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி அப்படின்னு சொல்கிறார். சதாபாலரூபாபி அப்படின்றதுக்கு பாலரூபம் அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்கும் பாலரூபம்ன்றது கண்டிப்பாக உண்டு. குழந்தையாக இருந்து வர்றது அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் பருவம் இருக்கும். ஆண்களுக்கு பருவங்கள், பெண்களுக்கு பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண், அது மாதிரி
ஆண்களுக்கும் இது மாதிரி பருவங்கள் இருக்குது. அந்த பருவத்தை பால பருவம்னு சொல்லுவாங்க. பாலம் அப்படின்னா சின்ன வயசு, சின்ன குழந்தைன்னு சொல்லலாம், இளமைன்னு சொல்லலாம். சதா பால ரூபா அப்படின்னா எப்பயுமே பாலரூபமாக. பாலன் சொல்லும்போது முருகனை சொல்லுவான். பாலா, அம்பிகையினுடைய பாலரூபம் பாலா, பாலா திரிபுர சுந்தரி. குமரன், இது எல்லாமே இந்த பதங்கள் எல்லாமே அந்த பருவம் பால பருவத்தை பாலரூபத்தை குறிக்குது. பாலரூபம்ன்றது அதிகமான தன்னுடைய அவதார லீலைகள்லாம் அதிகமாக காட்டுற பாலரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பாலரூபத்தில் நிறைய அவருடைய லீலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த கிருஷ்ணருடைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். அதே மாதிரி முருகர் பாலன். பொதுவாக பாலன் அப்படின்னு சொன்னோன்னா பொதுவாக எல்லாருமே முருகனை பாலன், அவருடைய நாமத்தில் பாலன் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடத்துல வரும். அப்படி இருக்கும்போது சதா பால ரூபாபி அப்படின்ட்டு குழந்தை ரூபமாக இருக்காராம். யார்? கணபதி. அதே மாதிரி யானை அப்படின்னா அந்த சின்ன யானை இருக்கு, குட்டி யானை. யானைகளில் பார்த்தா யானையினுடைய ரூபம் ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் அந்த சிறிய யானையானது அதிகமான ஒரு லீலைகளோடு இருக்கும், விளையாட்டில் இருக்கும். அந்த சின்ன யானையை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி திகட்டாமல் அதை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அதனால் அதை இந்த இடத்துல அதை சொல்கிறார். சதாபால ரூபா அப்படின்னா எப்பயும் அந்த இளமையா, எப்பயும் அந்த புதிதாக பால ரூபமாக இருக்கார் அப்படின்னு சதா பால ரூபாபி. விக்னாத்ரி ஹந்திரி, மலைகளை சுருப்போம். அருணாத்ரி, சோனாத்ரி, சேஷாத்ரி, நாகாத்ரி, வெங்கடாத்ரி. அதாவது விக்னாத்ரி அப்படின்றது விக்னம் அப்படின்றது தடைகள். ஒரு தடை இருக்குது எல்லாத்துக்கும். ஏன் திருமணம் ஆகலை, தடை இருக்குது, திருமண தடைன்றோம். ஒரு பெரிய ஒரு மங்களமான விஷயங்களுக்கு தடை இருக்குன்றோம். அப்போ விக்னம் அப்படின்றது தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். விக்னாத்ரி அப்படின்னா மலை போன்ற விக்னங்களாக இருந்தாலும் ஹந்திரி, விக்னாத்ரி ஹந்திரி, அந்த விக்னங்களை போக்குறவர். எதுக்கு எது விக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ரோகம் விக்னம். வெளிச்சத்துக்கு இருள் விக்னம். பாம்புக்கு கருடன். எந்த மாதிரி விக்னத்தை? பாம்பை போக்கடிக்கிறது இல்லையா? இது மாதிரி விக்னம்ன்றது தடைகள் மட்டும் கிடையாது. ஒரு விஷயங்களுக்கு புறம்பாக இன்னொன்று குறுக்கணிக்கிறது எல்லாமே விக்னம்தான். ஞானத்து விக்னம் அஜ்ஞானம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான விக்னங்களையும் போக்கக்கூடியவர் விக்னாத்ரி. ஒரு விக்னம் இல்லை, மலை மாதிரினா அது பல விக்னங்கள் இருக்கலாம் இல்லையா? மலை போல அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை தான் மலை போல் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். மலை மாதிரி அப்படின்னா ரொம்ப உயர்ந்ததா, இவ்வளோவா அப்படின்றன்னா அப்போ அவ்வளோ அளவுக்கு உயர்ந்த எவ்வளோ மலை போன்ற விக்னங்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருசாக வனமாக சொல்லுவாள். இப்போ தேவியை துதிக்கும் போது பவாரண்ய குட்டாரிக்கான்னுட்டு சம்சார வனத்தை வெற்ற கோடாரி போன்றவள் பவாரண்ய குட்டாரிக்கா. அப்போ அந்த ஆரண்யமாக சொல்கிற, ஏன்னா அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட அதை போக்கக்கூடியவள். அதே மாதிரி ஒரு விக்னாத்ரி ஹந்திரி, மலை போன்ற விக்னங்களாக இருந்தாலும் அதை போக்கி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறவர். அதனால தான் எந்த காரியங்கள் பண்ணாலும் முதல்ல நம்ம விக்னேஸ்வரரை துதிக்கிறோம். விக்னம் ஈஸ்வரன், விக்னங்களுக்கு அதிபதி அவர் தானா. அவரை வணங்கும் போது விக்னங்கள் நம்மக்கிட்ட வராது அப்படின்றது தான் பல புராணங்கள்ல இருந்தும் பெரியவர்களுடைய வாக்கும் அதுதான். அடுத்தது
மகாதந்தி வக்த்ராபி. தந்தின்றது யானையை குறிக்கும். தத் புருஷாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தந்தி அப்படின்றது யானை. மகாதந்தி அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, சாதாரணமான யானையை தந்தி குறிப்பிடலாம். மகாதந்தி அப்படின்னா உயர்ந்த பொருள்லாம் முன்னாடி வந்து அந்த பதங்களை சேர்த்துக்கிறது இல்லையா. தேவர்கள், மகாதேவர் யார், ஈஸ்வரனை குறிக்கும். வித்யை, மகா வித்யை. சாதாரணமான வாக்கியம் இருக்கும், மகா வாக்கியம்னு இருக்கும். அதுக்கு மகா வாக்கியம் தான் பேர். மகாகாலன், மகாமேரு, அது மாதிரி இது மகாதந்தி அப்படின்னு சொல்கிறார். மகாதந்தி வக்த்ராபி. மகாதந்தி வக்திரன், பெரிய யானை முகத்தோன். பெரிய யானை உலகத்தில் எது, கணபதி தான். யானை எல்லாமே இருந்தாலும் மகாதந்தி வக்திரர், மகாதந்தி வக்த்ராபி அப்படின்னு குறிக்கக்கூடிய பதம், உயர்ந்த பொருளை சொல்லக்கூடிய பதம் அப்படின்னா அது மகா கணபதி. பஞ்சாஷ்யமான்யா. பஞ்சாஷ்யம் அப்படின்றது சிங்கத்தை குறிக்கும். பஞ்சாஷ்யமான்யா அப்படின்றது வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பரமேஸ்வரனுடைய இதையும் குறிக்கும். ஐமுகத்தோன். ஆதிசங்கர் தன்னுடைய சிவானந்த லகரில் கரலக்ன மிருகன் ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சிங்கத்திற்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஸ்லேடையை உருவாக்குறார். என்னென்னா, சிவபெருமானான சிங்கம் எனது மனக்குகையில் இருக்க பயமே இது. நம் மனக்குகையில் சிங்கம் இருக்கும்போது எதுவும் உள்ளே வர முடியாது இல்லையா. இந்த ரமணர் சொல்கிறார், ஐம்புலக்கல்லர் அகத்தினில் புகும்போது அகத்தில் இனில் இளையோ அருணாச்சலான்றது. ஐம்புலக்கல்வர் வந்து அதாவது அந்த பஞ்ச இந்திரியங்களும் தன்னுடைய வேலையை செஞ்சு மனசை விகாரப்படுத்தும் போது உள்ள நீ இல்லையான்னு கேட்குறாரு. ஏன்னா அது உள்ளே வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துது. புலன்கள் தான் மனசுக்கு தீனி போடுறது. புலன் அடங்கினா மனசு அடங்கிடும், மனசு அடங்கினா எண்ணெய் அடங்கிடும், எண்ணெய் இருந்தால் செயல். புலன்கள் மனசுக்கு தீனி போடும், மனசு எண்ணங்களை உற்பத்தி பண்ணும், அந்த எண்ணங்கள் வந்து செயலாகிடும். அதனால தான் புலன்கள் அடக்கிறத பெரியவங்களாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. கண்ணால் பார்க்கும்போது மனசுக்கு அனுப்பும்போது அந்த மனசு அந்த கண்ணால் பார்த்த விஷயத்த அதனுடைய விவகாரம் உற்பத்தி ஆகிறது. காதால் ஒன்றத்தை கேட்குற உடனே வந்து மனசுக்குள்ளே போயிட்டு அது தன்னுடைய மனசில் எண்ணம் உற்பத்தி உண்டு பண்ணுது. எண்ணம் உற்பத்தி ஆச்சுன்னா எண்ணம் செயலை தூண்டும். செயல் செய்யப்படும் போது பாவம் புண்ணியம் 2 கர்மா உற்பத்தி ஆகும். புண்ணியமானதால் நல்ல கர்மாவாக இருந்தால் புண்ணியமும், தீய கர்மாவாக இருந்தால் பாவமும் உற்பத்தி ஆகும். பாவ புண்ணியம் உண்டு பண்ணிவிடும். அதனால தான் புலன் அடக்கிட்டால் பாவ புண்ணியம் ஏன் அடங்குன்றனா, புலன்கள் மனசுக்கு போச்சுன்னா மனசு வந்து அதை பூத கண்ணாடி வச்சு பெருசாக காட்டும். அப்போ எண்ணம் அது மூலமாக உற்பத்தி ஆகிட்டு நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தனை பார்க்குறோம், நம்ம எளிமையாக வாழறோம், ஒரு தர்மத்தோடு வாழணும். நம்ம இன்னொருத்தனை பார்க்கும்போது அவன் நல்லா செல்வத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆபரணங்களை நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவனை மாதிரி மாறணுன்றது மனசுக்குள்ளே அந்த கண்களால் போய் உள்ளே போய் மனசு வந்து செயலை உற்பத்தி பண்ணி அந்த செயல் நம்ம அது மாதிரி ஆகணும்னா அதுக்கு உண்டான வஸ்துவை தேடி போய் கடனை வாங்கி கடைசியில் துன்பம் வந்து அதனால் நம்ம அடையிற துன்பம் மட்டும் இல்லாமல் அதனால் பாவமும், அவனை ஏமாத்தினா பாவமும், அல்லது அதுக்கு உண்டான மற்ற செயல்கள்னால பாவ புண்ணியம் உண்டாய் அது பிறவியை கொடுத்துட்டே இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஹிருதய குகை அப்படின்னு சொல்லி தஹராகாசம்னுட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த சிதம்பரத்தில் இருக்குது. என்னென்னா தஹராகாசம்ன்ற ஒரு இது என்னென்னா, பறவெளியை ஒரு சின்ன இடத்துல காட்டுறது தான் தஹராகாசம்னு பேர். என்னென்னா அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய ரகசியத்தை ஒரே இடத்துல வச்சுருக்கிறது, சின்ன இடத்துல விளக்கியிருக்கிறாங்க. அதுதான் ரகசியம், பறவெளி. அதே மாதிரி ஹிருதய குகைன்னு சொல்கிறது, குகன் அதான் பேர், குகை குகன். அந்த ஆத்மாவில் இருக்க அந்த தஹராகாச நிலை ஹிருதய குகைன்னு சொல்லுவான். ஸோ
அந்த பெருமானாகப்பட்டவர், குகப்பெருமானாகப்பட்டவர் ஹிருதயத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாது. அதனால் பஞ்சாஸ்ய மான்யா அப்படின்ற பதத்துக்கு இதுவே நம்ம எடுத்துக்கிற விளக்கம் பொருத்தமாக இருக்கும். விதீந்திராதி மிருக்யா, விதீந்திராதி மிருக்யா, அதாவது விதி அப்படின்றதுக்கு பிரம்மாவுக்கு விதி அப்படின்ற பேர். இந்திராதி, இந்திரன் முதலானவர்கள், பிரம்மனும் இந்திரனும் முதலானவர்களும் தேடத்தக்கவராக இருக்கிறார், பூஜிக்கத்தக்கவராக இருக்கிறார். விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே, இவற்றின் வடிவமாக கணபதியாக எல்லா கணங்களையும் நிர்வகிப்பவரா இருக்கவரா. விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி, விதத்தாம் ஸ்ரீயம், விதத்தாம் அளிக்கட்டும் கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். தத்தம் கொடுக்கறதுன்னு பேர். விதத்தாம் ஸ்ரீயம், ஸ்ரீயம்ன்றது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யன்னொடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பணம் பொருள் நகை இப்படின்னு நினைக்கிறோம். ஐஸ்வர்யம் நான் முன்னாடியே ஒரு பதத்தில் சொல்லியிருக்கேன். ரோகிக்கு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம், முட்டாளுக்கான ஐஸ்வர்யம் அறிவு, ஞானிக்கான அஜ்ஞானத்துக்கு ஐஸ்வர்யம் ஞானம். அதனால் ஐஸ்வர்யம் அப்படின்ற பதம் அவங்கவுங்க அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். யாருக்கு என்னமோ, இப்போ செல்வம் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யன்றது செல்வம், குழந்தை செல்வம் அதெல்லாம் ஐஸ்வர்யம், குழந்தை செல்வம். அது மாதிரி விதத்தாம் ஸ்ரீயம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்ரீயம்ன்றது ஐஸ்வர்யம். ஸ்ரீயம் அந்த ஐஸ்வர்யத்தை அவர் அளிக்கட்டும். விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி, கல்யாணமூர்த்தி முன்னாடி சொன்னோம். ஐஸ்வர்யன்றது மங்களத்தையும் குறிக்கும். கல்யாணமூர்த்தி, கல்யாணன்றது மங்களம். அப்போ இவரை துதிக்கும்போது இந்த பாலனாக இருக்கவரும், மலை போன்ற விக்னங்களை போக்குறவும், பெரிய யானை முகத்தவனுமான, விக்னத்துக்கெல்லாம் அதிபதியாகவும், இந்திராதி தேவர்களும் துதிப்பவராகவும், தேடப்படுபவராகவும், கணங்களுக்கு அதிபதியாகவும், மங்களத்தை அருள்பவராகவும் உள்ள இந்த விக்னேஸ்வரரை துதிச்சிருக்காரு அப்படின்றத அந்த முதல் ஸ்லோகம். இப்போ நான் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் எல்லாமே எனது தந்தையாரனுடைய அந்த விளக்குரையில் இருக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டேன். இதில் என்னென்னா, உங்களுடைய இந்த கருத்து எதுவானாலும், நான் இதில் என்னுடைய குறையான அறிவினால் ஏதாவது நான் தவறாகவோ இது பண்ணியிருந்தேன்னா, சொல்லியிருந்தாலோ, இதை கேட்குற அன்பர்கள் எல்லாமே அதை எனக்கு உணர்த்துனா அதை நான் சிரமேற்கொண்டு ஏற்று அதை நான் திருத்திக்குவேன். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த ஸ்லோகத்தினுடைய விளக்க உரை அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ.